தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோ விஷயமே இன்னைக்கு ஜப்பானுடைய தரப்புலேருந்து ஈரானுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. எங்களால் சமாளிக்கவே முடியல, விலைவாசி ஏறிட்டே இருக்குது, கொஞ்சம் ஆர்மோஸையும் திறந்து விடுங்க, அதே மாதிரி செங்கடலையும் நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள், ஹவுதீஸ்ட்டு சொல்லி திறக்க சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா ஹவுதீஸ் வந்து அவங்களுடைய பேக்கப்பாகவும் ப்ராக்சியாகவும் இருக்கிறனால ஈரான் சொல்கிறத அவங்க கேட்பாங்கங்கிறனால சொல்லியிருக்காங்க. ஏன் இதை இப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது தொடர்ச்சியாகவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ 43 லட்சம் பேரல் அளவுக்கு கச்சா எண்ணெய் உற்பத்தியே நிறுத்திட்டாங்களாமா. அதாவது உற்பத்தி செஞ்சு அதை விற்கணும், விற்க முடியாட்டின்னு அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நமக்கு இங்கே எப்படி தண்ணி கிடைக்குதோ அந்த தண்ணிக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு எண்ணெய் கிடைக்கும். அந்த எண்ணெய் தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, காசாக வந்து மாற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த எண்ணெய் சும்மாலாம் உற்பத்தி பண்ண முடியாது. தண்ணி வேணும்னா நம்ம எப்படி போர் போட்டு எடுத்துப்போம், அந்த மாதிரி எண்ணெய் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது தான் அவங்க வந்து எடுப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணலைன்னா அது எடுக்காமல் வச்சுக்கிறது தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது 43 லட்சம் பேரலுக்கு தேவையான உற்பத்தியவே நிறுத்திட்டாங்களாமா. ஏன்னா வந்து இப்போ என்னால் சப்ளை பண்ண முடியல, அதனால நாங்கள் ஏன் உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு அரபு நாடுகள் எல்லாமே, அந்த மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கு பாருங்க, அவங்க எல்லாருமே நிறுத்தியிருக்காங்க. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 43 லட்சம் பேரல் வந்து உற்பத்தி நிறுத்தப்பட்டா மிச்சம் இருக்கக்கூடிய பேரலில் இருக்கக்கூடிய காசெல்லாம் என்ன ஆயிரும், எச்சாயிரும். இப்போ வந்து 100 பொருள் கிடைக்கிற இடத்துல 50 பொருள் தான் கிடைக்கும்னா அந்த 50 பொருளே வந்து 100 பொருளுடைய விலைக்கு வந்துடும். அந்த மாதிரி இப்போ விலைவாசி வந்து பார்த்தா நார்மலாக நமக்கு எல்லா சமயத்திலையும் கிடைக்கக்கூடிய ஆயில் எப்படி வந்து எவ்வளோக்கு வேணும்னாலும் நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாமோ அந்த அளவுக்கு வந்து இருந்தது. இப்போ வந்து அளவு குறையும் போது காசும் எச்சாகும், தட்டுப்பாடும் எச்சாகுங்கிறதுனால ஜப்பான் வந்து எங்களால் சமாளிக்க முடியலன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் முதல் தடவை போர் வந்துச்சு பாருங்க, அப்போவே பாகிஸ்தான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பெட்ரோல் இல்லாமலாம் எங்களால் ஒன்றுமே இயக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி பல நாடுகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு வந்து ஜப்பான் வந்து ஒரு கோரிக்கையாக வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுபக்கம் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தா, ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, நீங்கள் ஆர்மோஸில் போயிட்டு வாங்க, எல்லாம் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, நாங்கள் தான் அதை வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் ஆர்மோஸ் இருந்தால் இப்படி மற்ற நாடுகளுக்கு பிரச்சனையே வந்திருக்காது. அதாவது அமெரிக்கா சொல்வதெல்லாம் எங்களை பொறுத்தளவுக்கு அது ஃப்ரீயாக இருக்குது, அதை நாங்கள் ஈரான்கிட்ட விடலை, அதை யார் வந்தாலும் ஈஸியாக போகலாம் வரலாம் கடக்கலாமோ தவிர அங்கே ஈரான் வந்து காசு வசூலிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்கா சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மற்ற நாடெல்லாம் வந்து எண்ணெய் விஷயத்தில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, காசு வந்து ஏறிட்டே போகுது, விலைவாசி வந்து எங்களால் கட்டுப்படுத்த முடியலைங்கிறாங்க. ஒருவேளை வந்து அமெரிக்கா சொல்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்கிற மாதிரி உண்மையாக இருந்திருந்தா இந்நேரம் அந்த ஒரு தட்டுப்பாடு வந்திருக்காது, ஜப்பானும் ஈரான்கிட்ட வந்து கேட்டிருக்காது. அதே சமயத்தில் உண்மையாலுமே ஆர்மோஸ் யார் கையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆர்மோஸ் வந்து அமெரிக்காவுடைய பாதுகாப்பு கப்பலெல்லாம் கொண்டு வந்து அவங்க போட்டு வச்சுருந்தாலும் ஆர்மோஸ்குள்ளே அவங்க வரல. ஆர்மோஸ்குள்ளே வந்து ஐஆர்ஜிசிட்ட அடி வாங்கணுங்கிறதுக்காக அவங்க எங்கேயோ போய் தூரமாக நின்றுட்டு அந்த வழியில் வரும்போதே என்ன பண்ணுறாங்க, தடுத்துடுறாங்க. அதாவது வந்து ஆர்மோஸ் ஈரானுடைய கண்ட்ரோலில் இருந்தாலும் ஹார்மோஸுக்கு முன்னாடி ஒரு பகுதி இருக்கும்ல, அந்த பகுதியை கடந்தால் தானே ஹார்மோஸுக்கு வர முடியும். அந்த பகுதியில் போய் அமெரிக்கா நின்று தடுத்துடுறாங்க. அதை மீறி ஏதாவது ஒன்று வந்தாலும் உள்ளே வந்தால் ஹார்மோஸில் வந்தால் ஈரானை பொறுத்தளவுக்கு எங்கள்கிட்ட கப்பம் கட்டிட்டு போங்க, பர்மிஷன் கேட்டுட்டு போங்க, இல்லாட்டினா போக முடியாதுங்கிறாங்க. திருட்டுத்தனமாக போனாங்கன்னா இவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஹார்மோஸ் வந்து ஈரானுடைய கையில் தான் இருக்குது. ஹார்மோஸுக்குள்ளேயே விடாமல் வந்து சில கப்பலை வந்து அமெரிக்கா தடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து இதெல்லாம் தான் இப்படி நடந்துட்டு இருக்குது. சமாதானம் எந்த லெவலுக்கு போயிருக்குன்னா, அவசரமாக பாகிஸ்தான் வந்து நேற்று போனாங்கன்னு நம்ம சொன்னோம், ஈரான்கிட்ட போய் சமாதானத்துக்கு கூப்பிடுறாங்கன்ட்டு. ஏன் இவ்வளோ அவசரப்படுறாங்கன்னா, அவங்க கையெழுத்து போட்ட MOU வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து காலாவதி ஆக போகுது. ஏன்னா வந்து 60 நாளைக்கு முன்னாடி 60 நாள் போர் நிறுத்த போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு 16 அம்சங்களை பேசி கையெழுத்து போட்டு, இந்த 16 அம்சங்களை நம்ம இந்த 60 நாளுக்குள்ளே செயல்படுத்திட்டு அடுத்து நிரந்தர பேச்சுக்கு வந்து போகணும், நிறுத்தத்துக்கு போகணும்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை செயல்படுத்தாமலே வந்து அமெரிக்கா தாக்குதலே ஆரம்பித்து மறுபடியும் போகிற பெருசாக்கிட்டு போனனால இப்போ அந்த MOU வந்து அடுத்த வாரம், இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, ஒரு வாரத்தில் எக்ஸ்பிரி ஆக போகுது. எக்ஸ்பிரி ஆகிட்டா என்ன ஆகுனா, ஒன்றா எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஒப்பந்தத்தை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். இல்லை வந்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா சண்டை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை புது ஒப்பந்தத்துக்கு போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வரக்கு பல மாதம் ஆயிடுது. இப்போ மறுபடியும் புது ஒப்பந்தம்னா மறுபடியும் வந்து என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா முருங்கை மரம் ஏறிடுவாங்க. அவங்க சொல்கிறதுக்கும் ஈரான் சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது.
அதே மாதிரி பழைய ஒப்பந்தத்தையும் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதுதான் இப்போ வந்து பார்த்தா பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால் அவங்க அவசர அவசரமாக போய் கூப்பிடலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு இது சமாதானம் வரும்னு சொல்லிட்டு தெரியல. அமெரிக்கா நாங்கள் சமாதானத்துக்கு வர்றதுக்கு தயார் அப்படிங்கிறாங்க. ஆரம்பிக்கிறதே அவங்க தான். ஆனால் வந்து பார்த்தா பாகிஸ்தான் கெஞ்சுற மாதிரியும் அவங்க தயாராக இருக்க மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தா மறுபக்கம் ஈரான் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் வந்து முடிவு தெரியல. அதே சமயத்தில் ஐஆர்ஜிசியுடைய புதிய மேஜர் வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அறிவிச்சிருக்காரு, எங்களுடைய எல்லைகள் எல்லாத்தையுமே நாங்கள் எங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோங்கிறாங்க. அதாவது ஈரானுக்குள்ள பல எல்லைகள் இருக்குது. அது ஒரு பரந்த ஒரு தேசமாக இருக்கிறனால எல்லா பக்கம் இருந்து வர முடியும். அந்த அத்தனை எல்லைகள் இருக்குது பாருங்க, ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா எல்லைகளையும் இப்போ தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. ஏன்னா அப்படி தான் வந்து கொஞ்சம் அந்த எல்லைகள் வழியாக வந்தவங்க தான் உள்ளக்குள்ள கலவரத்தையும் போராட்டத்தையும் ஏற்படுத்தி தான் இந்த போரே வர்ற காரணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க பார்த்தாங்க, இனி வந்து என்ன ஆயிரும், அங்கே தரை வழியாக வந்து குர்தீஸ்கள் கூட வந்து சண்டை பண்ண வந்துருவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ எல்லை ஃபுல்லாக வந்து பலப்படுத்தி அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்களாமா. இப்போ அது எங்களுடைய பாதுகாப்பில் தான் இருக்குது. இனி எங்களை மீறி அந்த எல்லைகள் வழியாக எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் இன்னைக்கு ஈரான் சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஒரு பக்கம் சமாதானத்துக்கு போவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா இவங்க எல்லையை தான் பலப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈரானை பொறுத்தளவுக்கு தெரிஞ்சிருச்சு, நீ அமெரிக்காட்ட எத்தனை தடவை சமாதானத்துக்கு போனாலும் கடைசியாக அவன் சண்டைக்கு தான் வருவான், அதுக்கு நம்ம சண்டைக்கே ரெடி ஆயிடலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லையை பலப்படுத்தி இவங்க வந்து தயாராக இருக்காங்க. ஒரு பக்கம் எல்லையை பலப்படுத்துறது எதுக்காக, நம்ம சொன்ன மாதிரி குர்தீஸ் யாரும் தரைவழியில் வந்துடக்கூடாது, அமெரிக்காவும் யாரும் தரைவழியில் வந்துடக்கூடாது, இஸ்ரேலை வந்து ஈரானுடைய ஆட்சியை கவிழ்க்க வைக்கிறதுக்காக ஏதாவது தரைவழியில் கூட்டத்தை அமைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த வேலை. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, அண்டை நாடுகள் மேலே தொடர்ச்சியாக தாக்குதலை செஞ்சு அவங்களையும் பலவீனப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா 2 விதமாக தான் தாக்குதலே நடக்குது. ஒன்றா என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் மூலமாக ஈரானை அட்டாக் பண்ணுறாங்க. இல்லாட்டினா குர்தீஸை வச்சு தரைவழிக்கு நுழையிறாங்க. இவ்வளோதான் அவங்களால செய்ய முடியும். அது இல்லாட்டினா ஆர்மோஸில் வந்து கப்பலை கொண்டு வந்து வச்சு தாக்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்ஜிசியே வந்து தயாராக வந்து அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த பக்கத்து நாடுகளை வீக் பண்ண அமெரிக்காவுடைய தளம் அங்கே வீக் ஆயிரும். அமெரிக்கா அங்கிருந்து அடிக்க முடியாத நிலைமைக்கு வரும். அதே மாதிரி வந்து மறுபக்கம் வந்து பார்க்கும்போது தரைவெளியை நம்ம தடுத்துட்டோம்னா நமக்கு தரைவெளியிலையும் வான்வெளியிலையும் 2லையுமே பிரச்சனை இல்லாமல் போயிருங்கிறனால அமெரிக்கா நல்ல ஒரு பெரிய ஸ்கெட்சை போட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாதுகாப்பை வந்து பலப்படுத்தியிருக்காங்க. இந்த தடவை பெரிய ஏற்பாடுகளோடு அமெரிக்காவுக்கு காத்துட்டு இருக்கு ஈரான். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய டெக்காஸ் மாநிலத்தில் வந்து இருந்த பறந்து கொண்டுட்டு இருந்த பயிற்சி செஞ்சுட்டு இருந்த 2 பேர் அமெரிக்க இராணுவத்தை சேர்ந்தவங்க அந்த ஹெலிகாப்டர்லேயே வச்சு அந்த போர் விமானத்திலே வச்சு வெடிச்சு சிதறப்பட்டனால இறந்துருக்காங்க. ஏன் அந்த போர் விமானம் வந்து வெடிச்சு சிதறிச்சு, ஏன்னா அங்கங்கே வந்து ஈரானுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறனால இது வந்து தற்செயலாக நடந்ததா இல்லை வந்து ஏதாவது ஒரு சதி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் வந்து நடந்தபோது சொல்றது என்னன்னா, அங்கே வந்து அந்த போர் விமானம் வெடிச்சு 2 பேர் இறந்துட்டாங்கன்ட்டு. ஆனால் அந்த தீ விழுந்திருக்கும் பாருங்க, மேல இருந்து அந்த வெடிச்ச பொருட்கள் கீழே விழுந்திருக்கும் பாருங்க, அது வந்து ஒரு புல்வெளி பகுதின்னு சொல்றாங்க. 100 ஏக்கர் அளவுக்கு புல்வெளியே ஃபுல்லாவே அதை எரிஞ்சு சாம்பலா இருக்குதுங்கிறாங்க. நல்ல வேளை அந்த இடத்துல மக்கள் இல்லை, குடியிருப்புகள் இல்லைங்கிறனால மக்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் வெறும் ஒரு விமானம் வெடிச்சாலும் கூட அங்கே 100 ஏக்கர் வரையும் இழப்பையும் வந்து அவங்க தழுவியிருக்காங்க. இராணுவ விமானம் அப்படிங்கிறனால லட்சக்கணக்கான டாலர் வந்து இழப்பாயிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல்.